ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இந்த அருமையான நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தரின் ஆதாரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியுமாக ஜாய் டிவியின் மூலயமா உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்ற காரியத்தின் அடிப்படை காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த வாரத்திலையும் நாம் மறுபடியுமாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் அடிப்படையிலேருந்து நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரில் இதை பற்றி எழுதும்போது, அதாவது சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்றார். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்ற அந்த காரியத்தோடு கூட அங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ கிறிஸ்து நமக்கு மரித்திருப்பாரானால், கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்து உண்டானால் ஒரு காரியத்தை நாம் ரொம்ப பெரிய நிச்சயமாக பெற்றிருப்போம். அது என்ன அப்படின்னாக்கா, மனுஷனுக்காக தேவன் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் வரும்போது சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன் அப்படின்றார். அதாவது என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நானே கொடுத்திருக்கிறேன் அப்படின்றார். என்னுடைய சமாதானம். அப்போது அந்த சமாதானம் என்பது இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இந்த வார்த்தை வந்து ரொம்ப சாதாரணமாக தோன்றுகிறது. என்னென்னா சமாதானம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அந்த சமாதானத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த சமாதானம் என்ற அந்த வார்த்தையே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது இஸ்ரேல் தேசத்தில் இந்த சமாதானத்தை குறித்து அவர்கள் யாரை ஒருத்தரை பார்த்து கொள்ளும்போது அவர்களை கிரீட் பண்ணிக்கிறாங்களாம், அவங்கள வாழ்த்துதல் சொல்லிக்கிறாங்களாம். ஷாலோம் என்ற அந்த வார்த்தை, அந்த ஷாலோம் என்ற வார்த்தைக்குள்ளாக பார்த்திங்கன்னா சந்தோஷம், சமாதானம், செழிப்பு ஆகிய இந்த மூன்றும் அடங்கி இருக்கிறதுன்றாங்க. அப்போது அந்த சமாதானம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் இந்த மூன்று காரியத்தையும் முழுமையாக அவர்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அவர் மரித்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அவர் மரித்தது என்பது ஒரு மிகப்பெரிய திட்டம். ஏன்னா பிசாசு, நம்முடைய எதிரியாகிய பிசாசானவனுக்கு நல்லா தெரியும், இந்த சமாதானத்தை மட்டும் எடுத்துட்டாக்கா இந்த ஜனங்களை எப்படியாவது நம்ம வஞ்சித்து விடலாம், இந்த ஜனங்களை எப்படியாவது நாசம் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு அறிந்து கொள்ளுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து தண்டனை கொடுக்கிறவராக இருந்தார். அது மட்டுமல்ல, கோபப்படுகிறவராக இருந்தார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய பயங்கரமான ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவராக இருந்தார் இல்லையா? ஏன்னா நோவா காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளத்தினாலே மக்களை அழித்து போட்டார் இல்லையா? அப்போது ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வாழ்கிற நாம், இந்த புதிய ஏற்பாட்டு தேவன் என்பது நாம் பார்க்கும்போது நம்மை வேறு விதங்களில் தேவன் நம்மை நடத்துகிறார். அதை நம்ம உண்மையாகவே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல், இந்த புதிய உடன்படிக்கை நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை அறியாமல் இன்றைக்கும் தேவன் மனுஷன் மேலே இன்னும் கோபமாக இருக்கிறார், இன்னும் அவருடைய ஆக்கினை தீர்ப்பு வந்து கொண்டு இருக்கிறது, இப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கும்போது தேவனிடத்தில் நம்மளால் போய் ஒரு சமாதானத்தோடு கூட அவரோடு உறவாட முடியவில்லை. அவரோடு நாம் மற்ற காரியங்களை நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. உண்மையாகவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னாக்கா, தேவனுடைய அந்த கோபமானது தணிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளும்போது தான் பாருங்கள், இந்த தேவனுடைய சத்தியத்தை நம்மால் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் தேவன் மனுஷனோடு அந்த உறவில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் தேவனுடைய அந்த உறவை நம்மால் மேம்படுத்தி கொள்ள முடியும். உண்மையாகவே இந்த தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளாததுனால தேவனுடைய
கோபத்தை மட்டும் நாம் நினைத்து கொண்டிருப்பதனால தேவனிடத்தில் வந்து அவரோட நம்மால் ஒரு உறவில் நம்மால் நடந்து கொள்ள முடியவில்லை. இதே அடிப்படையில் நம்ம தேவனை பார்ப்பதனால தான் இன்றைக்கு நாம் நினச்சிக்கிறோம் தேவன் நமக்கு இந்த பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாரு, பெரிய வியாதியை கொடுக்குறாரு, பெரிய பொருளாதார குறைவு, தரித்திரம், இதையெல்லாவற்றையும் தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம், புரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே தேவன் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம மேலே கோபமாக இல்லை. தேவன் எப்பேற்பட்டவர்களையும் தேவன் தம்மண்டை சேர்த்து கொள்ளும்படியாக ரட்சிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் உண்மையாகவே புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இதுதான் இன்றைக்கு தேவனுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் இதை என்றைக்கு அறிந்து கொள்கிறார்களோ அன்றைக்கு தான் தேவனிடத்திலிருந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமா, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். அப்போது தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சமாதானத்தை நமக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த விதத்தில் நம்ம தேவனிடத்தில் வரும்போது தான் அவருடைய முழுமையான அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சொல்ல போனீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி இப்படியா சொல்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சொல்கிறார் பாருங்கள், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். பாருங்கள், எரேமியா கிட்டத்தட்ட 530 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு வருவதற்கு முன்பாக 530 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை உரைத்திருக்கிறார். அவர் அதை சொல்லும்போது சொல்கிறாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். அதாவது இந்த புதிய உடன்படிக்கை யார் பண்ண போகிறாருனாக்கா, கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கை பண்ண போகிறார் என்பதை குறித்து அங்கே சொல்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது. ஏசாயாவில் அதை பற்றி பேசுகிறார் பாருங்கள், எப்படிப்பட்ட உடன்படிக்கை பண்ணுறேன்ட்டு. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 9-10 வசனத்தை படிக்கலாம். இது எனக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது என்றும் ஆணையிட்டேன். பாருங்க, இங்கே ஏசாயா இதை பற்றி ரொம்ப வெளிச்சமாக பேசுகிறார். நோவாவின் காலத்தில் அழித்தது போல, பெருவெள்ளம் வந்து அழித்தது போல நான் இப்போ உங்களை என்ன பண்ண போவதில்லை, அப்படி அழிக்க போவதில்லை அப்படின்றன்னு சொல்கிறார். ஏன்னா உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். 2 காரியம், ஆண்டவர் நம்ம மேலே கோபம் கொள்வதில்லையா, 2வது கடிந்து கொள்வதில்லையா. அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு என்னன்னாக்கா, அப்போனா நம்ம பாவம் செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ளவே மாட்டாரா, ஆண்டவர் நம்மளை கோபம் கொள்ளவே மாட்டாரா அப்படின்னாக்கா, ஆண்டவர் நம்மை மன்னித்ததினாலே, அவருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதினாலே தேவன் நம்ம மேலே கோபமாக இல்லை. இன்றைக்கி அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன, ஒரு சிந்தனை என்ன அப்படின்னாக்கா, தேவனுக்கும் எனக்கும் இந்த உறவு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது, தேவன் என் மேலே கோபமாக இருக்கிறார், நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டேன், ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டேன் போல், அதனால தான் எனக்கு பதில் வரலை, இந்த காரியத்தில் எனக்கு பதில் உண்டாகலை அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்குறோம். 10வது வசனம் பாருங்கள், இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக அதை பற்றி பேசுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பாருங்கள், இதெல்லாம் வந்து அதாவது மூவ் பண்ண முடியாத ஒரு காரியங்கள் இல்லையா. மலைகளை மூவ் பண்ண முடியாது, பர்வதங்களை மூவ் பண்ண முடியாது. ஆனால் சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணால் கூட என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது தேவன் தம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட ஒரு சமாதானத்தை தான் தேவன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்து தேவன் வாசம் பண்ணுகிறார். இது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், என்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, அன்றைய நாள் முதல் அவருடைய தூய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். இது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தபோது இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி அந்த 12 சீஷரில் பார்த்திங்கன்னா, ஒரு சீஷர் தவறான ஒரு சிந்தனையை பண்ணி அவர் பார்த்திங்கனாக்கா யூதாஸ் அதை விட்டு விலகி போயிட்டார். உடனடியாக அங்கே இருந்த 12 சீஷர் என்ன பண்ணாங்க, இன்னொரு சீஷரை நாம் அப்போஸ்தலரை நாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கனாக்கா ஒரு அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் தான் பார்த்திங்கன்னா மத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மத்தியாஸ் பார்த்திங்கன்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் பேர் இருந்ததே தவிர அதுக்கப்புறமா அவர் பேர் இல்லவே இல்லை. ஆனால் தேவன் இன்னொரு அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். அவர் யார் அப்படின்னாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் பாருங்கள், தமஸ்கு போகிற வழியில் அந்த அப்போஸ்தலரை தேவனே தெரிந்து கொண்டார். எதுக்காக அப்படின்னாக்கா, அதாவது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ ஊழியத்தை புறஜாதிகள் மத்தியில் செய்வதற்காக விசேஷமாக அவரை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் பார்த்தீங்கன்னாக்கா தேவனை குறித்த ஒரு நல்ல சிந்தனை அவருக்கு எப்போதும் இருந்தது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் பாருங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்தது நிமித்தம் இப்படி சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். அப்போது பவுலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுக்காக அர்ப்பணித்தார். தேவனுக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா தேவன்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான எதிரான காரியங்களை செய்திருந்தவர். அடித்தார், உதைச்சார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தினார், இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர் என்றைக்கு தமஸ்குவில் சந்தித்தாரோ, என்றைக்கு அவரோட கூட ஒரு பெரிய உறவும் சந்திப்பும் ஏற்பட்டதோ அது முதல் பார்த்திங்கன்னா தேவனுக்காக மிகப்பெரிய வைராக்கியமாக வாழ்வதில் அவர் ரொம்ப சிறந்தவராக இருந்தார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் அப்போஸ்தல நடபடிகளில் இந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். அங்கே நீங்கள் பார்க்கும்போது 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பவுல் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறத பார்க்குறோம். அதாவது என்ன அப்படின்னாக்கா அந்த இடத்துல அந்த தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறி சொல்கிற ஒரு ஆவியுடைய ஒரு பெண் இங்கே 18வது வசனத்தில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 18. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டது. அங்கே இந்த குறி சொல்கிற ஆவியுடைய ஒரு பெண்ணை அங்கே பார்க்குறாங்க. அந்த பெண் பார்த்திங்கனாக்கா எப்போதும் பார்த்திங்கன்னா பவுலையும் சீலா இந்த ஊழியக்காரர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது இவர்கள் ஜீவனுள்ள தேவனை அறிவிக்கிறவர்கள். 17வது வசனத்தில் சொல்லப்படுது பாருங்க, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். பாருங்க, ஒரு குறி சொல்கிற ஆவியுடைய ஒரு பெண்ணுக்கு இந்த காரியம் எல்லாம் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க உண்மையாக என்ன ஊழியம் செய்கிறார்கள் அப்படின்ட்டு தெரியுது. இவங்க தேவனுடைய ரட்சிப்பை இவர்கள் அறிவிக்கிறவர்கள் என்று. ஆனால் இவர் பவுல் அதை அப்படியே பரவாயில்ல, கரெக்டாக உண்மையை தான் சொல்கிறாள் அப்படின்னு சொல்லலை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆவியின் வரம் என்ன விதமான ஆவி கிரியை செய்யுதுன்றது அவர் அறிந்திருந்தார். உண்மையை தான் சொன்னால், ஆனாலும் அந்த ஆவியை அதட்டி அந்த ஆவி என்ன பண்ணுறாரு, துரத்தி விடுறாரு. அதனால் அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய கலகம் உண்டாயிடுது. அங்கே இருந்த அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அங்கே இருந்த பெண்ணின் மூலமாக ஆதாயம் பெற்று கொண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை கொண்டு போய் அங்கே அதிகாரிகளிடத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. இவரை எடுத்துன்னு போயிட்டு அங்கே சிறைச்சாலையில் வச்சுறாங்க.
சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான சிறைச்சாலை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25. நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுக்களும் கவிழ்ந்து போயிட்டு. பாருங்கள், இங்கே அதாவது பவுல் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. அவருடைய கை கால்கள்லாம் தொழுவ மரத்தில் கட்டப்பட்டிருக்குதுன்னு இங்கே பார்க்குறோம். அப்போ போகும்போது பாருங்கள், நாம் பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தோம்னாக்கா நாம் என்ன பண்ணுவோம்? புலம்புவோம். என்ன ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்ய வந்தேன், என் வாழ்க்கையில் எப்படி ஆயிடுச்சே, என்னை இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே அடித்து என்னை தொழுவ மரத்தில் கட்டி போட்டாங்களே, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம எப்போதுமே நம்ம வீடுகளில் இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனையே, போராட்டங்கள், பணப்பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, யாருக்காவது ஒரு வியாதி, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி வந்தது, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பணப்பிரச்சனை வந்தது, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த போராட்டம், இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பவுலை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூழ்நிலையை அவர் எப்படி மேற்கொள்ளுகிறார் என்பதை நம்ம ரொம்ப திட்டமாக பார்க்கலாம். என்ன திட்டமாக பார்க்கலான்னாக்கா, அந்த நேரத்தில் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர் செய்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்குறோம். அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும் பாருங்கள், 2 கையும் கட்டப்பட்டாச்சு, 2 காலும் கட்டப்பட்டாயிடுச்சு, பெரிய தொழுவ மரத்தில் கட்டி போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் அசைய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியும் நம்புகிறார். அது என்னன்னாக்கா, தன்னுடைய நாவினாலே கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரை ஆராதிக்கவும் அவரால் முடியும். அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன தேவனுக்காக செய்ய முடியுமோ அதை செய்கிறார். அதை செய்யும்போது பாருங்கள், சடுதியில் அங்கே என்ன நடக்குது, ஒரு பெரிய அந்த பூமி அதிர்வு உண்டாகி அங்கே என்ன நடக்குதான், கதவுகள்லாம் திறவுண்டது, கட்டுக்கள்லாம் கழண்டு போயிடுச்சு. அந்த காலத்தில் சிறை அதிகாரிகள்லாம் எப்படின்னாக்கா, ஒவ்வொரு கைதிகளையும் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பில் கொடுத்துருவாங்க. அவர் பிழைச்சிருந்தால் நல்லது, அவர் மரித்தாலும் அல்லது அவர் தப்பிச்சு போயிட்டாலும் அந்த சிறை அதிகாரிக்கு தான் தண்டனை அப்படின்ட்டு ரோமர் காலத்தில் அப்படி தான் சிறை வாசம் பண்ணுகிற மக்களை அங்கே ஒப்பு கொடுத்து வச்சுருப்பார்கள். அதே போல் தான். ஆனால் இப்படி பார்க்கும்போது அந்த சிறை அதிகாரி அம்பாருங்க கொஞ்சம் நல்லா அசந்து தூங்கிட்டான். தூங்கி ஏஞ்சி பார்க்கும்போது பார்க்குறான், அங்கே எல்லாரும் பார்த்தா விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணால், தன்னுடைய கத்தியை எடுத்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ள பார்க்குறான். ஆனால் பவுல் பார்த்திங்கன்னா அங்கேருந்து குரல் கொடுக்குறாரு, உனக்கு ஒரு கெடுதியும் ஒன்றும் செஞ்சுக்காத, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்றார். பாருங்கள், இது அந்த இடத்துல சிறைச்சாலை அதிகாரி மத்தியில் ஒரு பெரிய சாட்சியாக இருக்குது இல்லையா? இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஏன் அனுதினமும் போதிக்கப்படுதுனாக்கா, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை தான் பார்க்குறாங்க. பாருங்கள், அவங்களுக்கு வேதம் கிடையாது, புதிய ஏற்பாடும் கிடையாது, பழைய ஏற்பாடும் கிடையாது. நீங்களும் நானும் தான் அவர்களுக்கு புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும். அப்போ இந்த புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நாம் சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறோமா, தேவனுக்கு உண்மையாகவர்களாக இருக்கிறோமா, தேவனை உண்மையாகவே படிப்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா, நம்மளை பார்த்து மற்றவர்கள் ரட்சிக்கப்படுற அளவுக்கு அங்கே இருக்கிறாங்களா அப்படின்றது நீங்களும் நானும் தான் சாட்சி. பவுல் பாருங்கள், இந்த சிறைச்சாலையில் ஒரு பெரிய சாட்சியாக வாழ்ந்தார். அதை பார்த்துட்டு அந்த சிறைச்சாலை அந்த அதிகாரி என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, 16:31 வசனம் பாருங்கள். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுல்கிட்ட கேட்குறாங்க, அப்போது ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய ஆண்டவர் மாறேன்னு கேட்குறாங்க அந்த அதிகாரிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுதும் நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், இந்த இடத்துல ரட்சிப்பு அவர்களுக்கு ரொம்ப சுலபமாக வருது. அங்கே ஒன்றும் பெருசாக அவருக்கு சுவிசேஷம்லாம் சொல்லலை, வேறு எந்த காரியமும் பண்ணல. அவர்கள் அந்த இடத்துல உண்மையாக இருந்தபோது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் பிறந்தபோது தேவன் நம்மை ஆவிக்குரிய காரியமாக நம்மை பார்க்கிறார், ஆவிக்குரிய விதத்தில் நம்மை பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்னாக்கா
நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாம் ஒழிந்து போகப்பட்டது, நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்படி ஒரு புதிதாக ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறதோ அதுபோல் ஆவிக்குரிய விதத்தில் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பழைய காரியம் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு இல்லையா? ஆனால் பழைய காரியம் ஒழிந்து போயிடுச்சுனாக்கா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சில கிரியைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? சில கிரியைகள் இருக்குது, சில சுவாபங்கள் இருக்குது, சில செயல்கள் இருக்கிறது. அப்போ நம்ம இந்த மூன்றையும் பார்த்து கொண்டிருப்பதனால இன்னும் நாம் சரியான விதத்தில் ரட்சிக்கப்படவில்லை என்று நம்மை நாமே எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு அதனால தான் தகுதி இல்லை போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? ஆனால் உண்மையாக தேவன் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் புது மனுஷனாக நம்மை மாற்றும் போது தேவன் நம்மை இந்த எல்லாவற்றையும் அகற்றி விட்டார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சுவாபங்களில் சில காரியங்கள் நடக்க வேண்டியது உண்மைதான் இல்லையா? ஏன்னா அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நாட்களில் அது சரியாக மாறிவிடும். நம்முடைய சுவாபங்கள் மாறணும், உண்மையாக மாற வேண்டியது தான் நம்முடைய சுவாபங்கள். இது எல்லாத்துக்கும் பாருங்கள், நாம் ஒரு டெடிகேஷன் பண்ணி நாம் என்ன பண்ணோம், இதை எல்லாவற்றுக்கும் நேராக நம்மை நடத்தி கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்க்கணும், நாம் எப்படி நடந்துக்கிறோம், நம்முடைய கிரியைகள்லாம் எப்படி இருக்குது, இதில் எப்படி நம்ம பெட்டராக இருக்கலாம், எப்படி நம்ம பெட்டராக மாறலாம், இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்போது நம்முடைய கிரியைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுவாபங்களை, பாவ சுவாபங்கள், கோபம், மூர்க்கம், இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் மாற்றும்போது ஒன்று நம்ம மாற்றும்போது தான் நம்ம அந்த புது சிருஷ்டிக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுறோம், அடக்கத்துக்குள்ளாக வரோம். ரெண்டாவது நம்முடைய செயல்கள், நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், நம்முடைய செயல்கள்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாத்துலேயும் நம்ம மாறும்போது உண்மையாகவே தேவன் நம்மை உண்மையாகவே மீட்டு இருக்கிறார் என்ற அந்த ஒரு நிம்மதியான ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதை பார்க்கிறோம். தேவன் பாருங்கள், அவருடைய இரத்தத்தினாலே அவர் மரித்தது நிமித்தம் தேவன் என்ன பண்ணியிருக்காராம், நம்மை இந்த பரிசுத்தத்திலும் நீதியிலும் நம்மை நடத்தியிருக்கிறார். தேவனுடைய அந்த புது தன்மைக்கு நம்மை சொந்தக்காரராக நம்மை மாற்றியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள், இங்கே பவுல் இங்கே பேசுகிறாரு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். இந்த ரெண்டுமே முக்கியமான ஒரு சம்பவம். ஒன்று மெய்யான நீதி இல்லையா, தேவனுடைய நீதி. ரெண்டாவது பரிசுத்தம். இந்த ரெண்டும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனில் தரித்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நீங்களும் நானும் அந்த தேவனுடைய நீதியும் பரிசுத்தத்தையும் நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை அந்த ஆவியின் அடிப்படையில் தான் நம்மளை பார்க்குறாரு, அந்த ஆவியின் அடிப்படையில் தான் நம்மளை நேசிக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமாரியா ஸ்ரீயோட ஆண்டவர் அதை குறிச்செல்லாம் பேசுகிறாரு. அதாவது எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோன்ட்டு. யோவான் 4:24 பாருங்களேன், அங்கே சொல்லுது பாருங்கள், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாக இருக்கிறாரு பாருங்கள். இந்த நமக்குள்ளே அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஆவி, தேவனோட அந்த ஆவி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன்லேயே இருக்குது. ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், நம்முடைய ஆவியும் அவரோட தொடர்பில் இருக்கிறது. அப்போது அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாராம், ஆவியின் அடிப்படையில் நம்மளை பார்க்குறார். மனுஷன் எப்படி பார்க்குறான், மனுஷன் முகத்தை பார்க்குறான். தேவனும் எப்படி பார்க்குறாராம், இருதயத்தை பார்க்குறாரு. உள்ளே அந்த இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த தூய ஆவியின் அடிப்படையில் நம்மை பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி நினச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய கிரையின் அடிப்படையில் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய பாவத்தின் அடிப்படையில் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய தோல்வியின் அடிப்படையில் நினச்சிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இதெல்லாத்தையும் மாற்ற வேண்டும். இதை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் கீழாக நம்மை என்ன பண்ணியிருக்காராம், மாற்றி இருக்கிறார், நம்மை மன்னித்து இருக்கிறார், நம்மை தேவனுடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார் இல்லையா? தேவன் நமக்கு அன்புள்ள தகப்பனாக நமக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது இது ரொம்ப உண்மையாகவே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த தகப்பனை போல
எந்த நிலையிலும் நேசிக்கிற ஒரு தகப்பனை போல இருக்கிறார். அந்த தேவனை நாம் விசுவாசித்து உண்மையாகவே தேவனை நாம் பற்றி கொள்ளணும். கடைசியாக நம்ம பார்த்தோம்னாக்கா, தேவன் நம்ம மேல் இருந்த எல்லா நியாய தீர்ப்பையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எல்லா நியாய தீர்ப்பையும் எடுத்து என்ன பண்ணிட்டாராம், அவர் மேலே போட்டுக்கிட்டாராம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து முடிச்சிடலாம். யோவான் 12:31 பார்க்கலாம். இப்போதே நான் உலகத்துக்கு நியாயம் தீர்ப்பு உண்டாக இருக்கிறது. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரும் என்னிடத்தில் நான் இழுத்து கொள்வேன் என்றார். தாம் இன்னவிதமாய் மரணமாய் மறிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அதாவது 32வது சொல்கிறார், எல்லோரையும் இந்த பூமியிலிருந்து என் பக்கமாக இழுத்து கொள்வேன் அப்படின்னும் போது எதை சொல்கிறாருனாக்கா, இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களுடைய சகல பாவங்களையும் போக்கி அவர்களை நீதிமானாக்கி தன் பக்கமாய் இழுத்து கொள்ளப் போகிறேன். அவர்கள் மேல் இருந்த எல்லா ஆக்கினை தீர்ப்பையும் எல்லா நியாய தீர்ப்பையும் என் மேலே நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் உண்மையாகவே உங்களுக்காக எனக்காக மரித்திருக்கிறார். அவர் பட்ட அந்த பாடுகள், சிலுவையில் தேவன் நமக்காக செய்த சகல காரியம், இது எல்லாமே எதற்காக செய்யப்பட்டது என்றால், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்காராம், கல்வாரி சிலுவையில் நம்மை நேசித்து நமக்காக மரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது இயேசு உங்களை என்னையும் உண்மையாகவே இந்த முழு மனுக்குலத்தின் சகல பாவத்தையும் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அவர் உலக இரட்சகராக இருக்கிறார். சகல உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காக. நான் போன வாரம் கூட சொன்னேன், அது என்னன்னாக்கா, அதாவது நம்ம நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன அப்படின்னாக்கா, நீங்களும் நான் நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் போவதனால தான் நாம் நரகத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை படிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பதில் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இன்றைக்கு தேவன் உங்களை எனக்காக தேவன் என்ன பண்ணியிருக்காராம், ஒரு மிகப்பெரிய செயல். அந்த பாவத்தை மாம்சத்தில், அவருடைய மாம்சத்தினாலே அந்த பாவத்தை என்ன பண்ணாராம், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று பார்க்கிறோம். இயேசு உங்களுக்காக எனக்காக தண்டிக்கப்பட்டார். பாருங்கள், எதுக்காகனாக்கா, நீங்களும் நானும் நன்றாய் வாழும்படியாக, இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல், இந்த உலகத்தில் தரித்திரத்தில் வாழாமல், இந்த உலகத்தில் போராடி கொண்டு இருக்காமல் தேவன் நம்ம இதை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உடைய பிரயாசங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக உண்மையாக மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர், அதுக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் மிகப்பெரிய பாடுகளை அனுபவித்து நிச்சயமாகவே முடித்தார். ஆகவே நம்ம ஜெபித்து முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தீர். நீர் எங்களுக்காக பாராட்டின எல்லையில்லாத அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பெரிய தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாய் மரித்ததன் மூலமாக எங்களுடைய பாவ சாபங்களாம் சுமந்து எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றி உம்முடைய தேவ தயவுனால நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவளை நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள். அவரை உங்களுடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ளுங்கள். பலவிதமான தேவைகளோடு பார்க்குற இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, தரித்திரத்தில், கடன் பிரச்சனையில், போராட்டங்களை வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய செழிப்பை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு
குடும்ப தலைவருக்காக, குடும்ப தலைவர்களுக்காக, ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய வேலைகள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே வீடுகளில் சபையில் இருக்கிற மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறேன். கழுவுக்கு சமான வாழ வயதை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும், நல்ல மார்க் எடுக்க, மதிப்பெண் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தேவனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.